ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம WPPS ஆப்பில் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஆனால் வந்து என்னென்னா இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, என்னென்ன சில வீடியோஸ்லாம் எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, யூடியூப்க்கு டைரெக்டாக போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்குறீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அதில் ஒரு சின்ன சால்வ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. அதாவது என்ன, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து டாஸ்க் டாஸ்க் கார்டில் போயிட்டு நீங்கள் யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. யூடியூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 டாஸ்க் வந்து சைடில் கை சிம்பிளை வந்து டிக் பண்ணி 5 டாஸ்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஹோம் பேஜில் ஆர்டர்ன்ற பேஜில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அந்த ஆர்டர்ன்ற பேஜில் ஸ்டோர் ஆனதில் அந்த 5 டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்கு, ஓப்பன் லிங்க்கு, அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஓப்பன் லிங்க்கு கொடுத்தீங்கன்னா என்னென்னா டேரெக்டாக யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகாத அதர் கண்ட்ரி அந்த மாதிரி ஒரு எரர் வரும். அப்போ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதே வெப்பேஜில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கார்னரில் வந்து அந்த ஹோம் பேஜ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதிலே வந்து செட்டிங் பேஜில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சைஸ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போனீங்கன்னா அதிலே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாப்அப் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலௌடுன்னு இருக்கும். அதாவதுன்னா அந்த இது வந்து நீங்கள் ப்ளூ டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ப்ராப்ளம் வரும். அதை வந்து ஆஃப் பண்ணிக்கிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு WPPS ஆப்பில் வந்து ஹோம் பேஜில் வந்து இந்த ஆர்டர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டாஸ்க்கு ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டாஸ்கில் வந்து ஓப்பன் லிங்க்கை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒயிட் பேஜ், அதாவது ப்ளைனாக ஸ்க்ரீன் எதுவுமே ஓப்பன் ஆக ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 செகண்ட்லேயே வந்து அது உங்களுக்கு சரியாயிடும். ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து லோட் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் லைக் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேக் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து இருக்குது. நான் இந்த மாதிரி பண்ணினேன். அதனால் எனக்கு அந்த மாதிரி வீடியோலாம் ஓப்பன் ஆகி இப்போ எனக்கு வந்து WPPSல டாஸ்க்லாம் நான் கரெக்டாக தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து என்னென்னா நம்ம இந்த WPPS ஆப்பை வந்து நம்மகிட்ட வாங்கின மெம்பர்ஸ், நம்மகிட்ட ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட்ஸ் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே வந்து இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் பண்ணுற ஏர்னிங் ஆப்போட டீட்டெயில்ஸ் அண்டு அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.